Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம DML வீடியோல எபிசோட் 2 வந்தாச்சு. நீங்க ஒருவேளை எபிசோட் 1 பார்க்கல அப்படினா வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. இன்னைக்கான vlogல நான் full and full உங்களை வந்து நேச்சுரலா டிராவல் பண்ற மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் நான் கொண்டு போயிருக்கேன். சோ வந்து நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பத்தி நான் சொல்லிருக்கேன். நீங்க சோ அதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு அதாவது இந்த குவாரண்டைன்ல நிறைய பேர் வந்து ஜாப் போக முடியாம இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கான ஒரு ஆன்லைன் ஜாபை பற்றி வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து 100% வந்து பெனிஃபிட்டான ஜாப். ஸோ வந்து அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹன்சிகுட்டிஸ் கிச்சனை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒரு 7:30 நியர் இருக்கும். நாங்கள் எப்பயுமே சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவோம். பட் இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு ஃபுல்லாக ஒரே மழை. ஸோ வந்து எந்திரிக்க முடியாதனால லேட்டாக எழுந்திரிச்சோம். வெளியே வந்து பார்த்தோன்னே அழகாக க்ரீனிஷாக இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேப்சர் பண்ணேன். அழகாக பூவெல்லாம் பூத்துருக்கு பாருங்கள். அது என்ன செடின்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து தர்பூசணி கொடி வந்து நல்லா படர்ந்து வளர்ந்து வந்துருந்துச்சு. இது ஆக்சுவலாக வந்து சாப்பிட்டுட்டு சும்மா விதைய விளையாட்டுத்தனமாக போட்டது தான் இவ்வளோ பெரிய கொடியாக வந்து வளர்ந்து வந்துருச்சு. இதில் வந்து பிஞ்சு வந்து வச்சிருச்சு. இதை வந்து வாட்டர்மெலன் கூட சொல்லுவாங்க, கோசா பழம், இது மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்குது இந்த பழத்துக்கு. பாருங்கள் இந்த மாதிரி 2 பிஞ்சு வச்சு அழகாக இருந்துச்சு. மார்னிங்கே வந்து அது ஒரு சூப்பரான நியூஸாக இருந்துச்சு அதை பார்க்கும்போது. உங்களுக்கு சைடில் வந்து அந்த பேர்ட் சவுண்ட்லாம் கேட்கும்னு நினைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு கேட்கவே மார்னிங் அந்த சில்னஸோட. இப்போ வந்து அதே சில்னஸோட சரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் வந்து பாட்டு போடலான்னு சொல்லி நான் பாட்டு போட்டுவிட்டேன். இந்த சாங் தான். உங்களுக்கு இந்த மாதிரி சாங் கேட்டுட்டு வேலை செய்கிற ஹாபி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி அதை வந்து நம்ம தொடச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஈரமான கிளாத் வச்சு நான் தொடச்சேன். எப்பயுமே வந்து அடுப்பில் வந்து நீட்டாக வச்சுக்கோங்க, அதுதான் ஒரு நல்ல பழக்கம். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணாட்டி இனிமேல் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த அடுப்பு மேலே இந்த பிளேட்டெல்லாம் சரி வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வாஷ் பண்ண ஆரம்பித்தேன். எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யன்னு என்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. நானாக வேலை செஞ்சால் தான். அப்படியே என்னைக்காவது ஒரு நாள் சொன்னாலும் அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், அப்படியே எஸ்கேப் ஆயிடுவேன். இந்த மாதிரி யாரெல்லாம் உங்கள் அம்மாவை ஏமாற்றி எஸ்கேப் ஆவீங்களோ அவங்கள வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் பாத்திரம்லாம் விலைக்கு முடிச்சு எல்லாத்தையும் வந்து கமுத்தி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அடுப்பு வந்து ரொம்ப வந்து க்ளீனாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி எப்பயுமே நீங்களும் க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்னிங் சாப்பாடு வந்து நான் சாப்பிடலை. சரி எனக்கு பசிக்காதனால நான் விட்டுட்டேன். சரி போர் அடிக்குதுல்ல இந்த குவாரண்டைனில், வேறு என்ன பண்ணுறது போர் அடிக்கிறதுக்கு. அதனால் சரின்னு சொல்லிட்டு சரி வத்தல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக வரவரை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து இதை மாடியில் போய் காய வைக்கலான்னு சொல்லிட்டு மாடிக்கு போனேன். சுற்றிலும் நல்லா க்ரீனிஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு இல்லைன்னா ஏதாவது வேஸ்ட்டு ஷீட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கலாம், குட்டி குட்டி பாலாக. ஒருவேளை உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து முறுக்குலக்குலையும் வந்து புழிஞ்சு விடலாம். இந்த வத்தல் போடுறதுல வந்து நிறைய டெக்னிக் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சேனலில் வந்து நான் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வத்தல்லாம் போட்டு முடிச்சுட்டு சரி கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைடர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கூடு அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அது எப்படி நான் மூவ் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். அதோட சிலந்தி வலையில் எவ்வளோ அழகாக மூவ் பண்ணிகிட்ருக்குன்னு பாருங்கள். சைடில் காக்கா வேறு பறந்து ஓடிச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அதனால் உங்களுக்கும் சரி காட்டலான்னு சொல்லிட்டு காட்டினேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குட்டி மிஷின் வச்சு தான் நான் நிறைய ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதாவது குட்டி குட்டி ட்ரெஸ் வந்து நிறையா வந்து ஸ்டிச் பண்ணி நான் இது பண்ணிக்குவேன். எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது அப்புறம் இந்த ஹேண்ட் கிராஃப்ட் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ வந்து அப்பப்போ ஏதாவது பண்ணுவேன். அதுக்காக தான் இந்த மிஷின் வாங்கினேன். ஃபஸ்ட்டு நல்லா தான் ஒர்க் ஆச்சு. அந்த நீடில் உடஞ்சி நீடில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகலை. அந்த ஸ்டிச்சிங் ஒழுங்காக விழுக மாட்டேங்குது. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், நானும் வந்து அதை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த விஷயம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சும்மா. இது ஆக்சுவலாக வந்து என் குக்கிங் வீடியோஸ்க்கெலாம் வந்து நான் யாரும் வந்து கூட வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் நான் ஆள்லாம் வச்சுக்க மாட்டேன். நானாக தான் எடுப்பேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் வச்சு அது மேலே ஒரு ஜார் வச்சு ஒரு செல்ஃபி ஸ்டிக் இந்த மாதிரி வச்சு அதில் ஃபோன் வச்சு நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துக்குவேன். யாரும் வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். மார்னிங் சாப்பிடாதனால ரொம்ப பசியாயிருச்சு. சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் இருந்துச்சு. வெண்டைக்காவை எடுத்து பொரியல் செஞ்சுட்டு ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளானோட வந்து வெண்டைக்காய் வந்து நறுக்க ஆரம்பித்தேன். சில பேருக்கு வந்து வெண்டைக்காய் பிடிக்காது. யாருக்கெல்லாம் பிடிக்காதோ அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பிடிக்காதவங்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி அதாவது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வெண்டைக்காய் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா முக்கால்வாசி பேத்துக்கு பிடிக்காததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வளவளப்பாக இருக்கிறனால தான் வந்து பிடிக்காது. ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், அந்த வளவளப்பெலாம் இருக்காது. ஸோ நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அப்லோட் பண்ணிட்டேன்னா.
பாருங்கள் இப்போ ஒரு சைடு ரசம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் ஒரு சைடு வந்து சாதம் வச்சுருக்கேன். விசில் வந்துருச்சு உடனே சாதம் சீக்கிரம். அதுக்கப்புறம் ரசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு ஓரளவு. அவ்வளோதான் பாருங்கள், விசில் வந்து உங்களுக்கு தெரியும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து மத்தியான சாப்பாடு வந்து இதுதான் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு சரி கொஞ்சம் ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நார்மலாக வீட்டில் நம்ம ரைஸ்க்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து ஒரு டம்ளர் போட்டு ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா நல்லா ஸ்கைலாம் அழகாக ப்ளூவாக சூப்பராக இருந்துச்சு. சரி மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு போனேன். பாருங்கள் அங்கே வத்தல் காய போட்டது அப்படியே இருக்குது. பாருங்கள் சுற்றிலும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே அப்படியே பேர்ட் சவுண்ட்லாம் கேட்டுட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு சிட்டுக்குருவி, இந்த குவாரண்டைனில் தான் வந்து எல்லா குருவியும் வெளியே வருமா என்னவோ தெரில. பாருங்கள் அழகாக வந்து அந்த கம்பியில் எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள். அதை வந்து கேப்சர் பண்ணேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் இப்போ இது கொஞ்ச நேரத்தில் பறந்து போயிடுச்சு. இப்படியே மேலே வந்ததில் அந்த பேர்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்படியே எல்லாமே பார்த்து டைம் பாஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் மறந்தே போயிட்டு கீழே வந்து ஸ்வீட் செய்கிறதுக்காக நான் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன், அது ஊறி இருக்குங்கிறத. அப்புறம் ஞாபகம் வந்து கீழே போய் அரைக்க ஆரம்பித்தேன். பாருங்கள் அந்த மாதிரி கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்பயுமே கொலக்கட்டைக்கு வந்து இந்த மாதிரி கிரைண்டரில் அரைச்சி எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்க்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி உருட்டினா வந்து உருட்டி வரணும், அதுதான் வந்து மாவோட பதம். ஸோ வந்து இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு தான் அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவை பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து லைட்டாக அப்படியே வணக்கி எடுத்துக்கோங்க. வணக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். பாருங்கள் இந்த மாதிரி வரும். இப்போ இதை நல்லா பசைஞ்சு விட்டு அவ்வளோதான். குட்டி குட்டி பாலாக வந்து உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில். நீங்கள் பாலாக உருட்டலாம், இல்லை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திரிச்சு போடணுன்னாலும் நீங்கள் திரிச்சு போடலாம். எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பால் கொலக்கட்டைன்னு சொல்லுவாங்களா, அதுதான் இந்த ஸ்வீட்டு. பாருங்கள் நான் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பு இந்த மாதிரி திரிச்சு போகிறது 2 ஷேப்லேயும் வந்து கலந்து நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நிறைய பால் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க, அதில் வந்து தண்ணி, அதே சமயம் ஒரு மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, அது நல்லா அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சுகர், இது 3 போட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த பால் நம்ம உருட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த பாலை போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதான். இந்த சூப்பரான பால் கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்வீட்டு. அப்புறம் டிவி பார்த்துக்கிட்டே வந்து ஸ்வீட் சாப்பிட ஆரம்பித்தோம். டிவியில் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோவா ஒன்றும் பெருசாக ஓடலை, எல்லாமே வந்து போரிங்காக ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு படம் ஓடிட்டு இருந்துச்சு, அதை பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு மெயினான விஷயம், நான் வந்து உங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து ஒன்று ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதான். ஃபோர்சேஜ் அந்த ஜாப் நேமு. இது நிறைய பேத்துக்கு நான் தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து இது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதே சமயம் இது வந்து நம்பர் 1 ட்ரஸ்டட் கம்பெனி அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இது வரைக்கும் பேன் ஆகலை, இனிமேலும் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ட்ரஸ்டட் பீப்புள், அதனால தான் வந்து இதில் நிறைய பேர் வந்து ஜாயின் ஆகி நிறைய பேர் வந்து லேக்ஸ் கணக்கில் வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஜாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பீப்புள் கனெக்ஷன். நீங்கள் வந்து பீப்புளை வந்து கனெக்ட் பண்ணி விடணும், ஆள் சேர்த்து விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜாப் தான் இந்த ஜாப். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆள் சேர்த்து விடுற வேலை பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஓன் மணி போட்டு நீங்கள் வந்து பேக்கேஜஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆள் வந்து கனெக்ட் பண்ணி விடணும்னு ஒரு அவசியமே இல்லை. உங்களுக்கு தானாக வந்து உங்களுக்கு மேலே இருக்கவங்க வந்து ஒர்க் பண்ண உங்களுக்கு வந்து தானாக அமௌண்ட் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு வேளை வந்து மெம்பர்ஸை வந்து கனெக்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 பேரை மட்டும் நல்லா ஜாபில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக, அதாவது இந்த ஜாபில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களை கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். அவங்க வந்து எத்தனை பேர்த்த சேர்த்து விட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கமிஷன் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு 2 பேர்த்த மட்டும் எப்படி சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்களை மட்டும்தான் இந்த ஜாபில் சேர்த்து விடணும். சும்மா வந்து நானும் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களை வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்து விடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஜாபை பற்றி இன்னும் தெரியணும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், தாராளமாக உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த ஜாப் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு தாட்டிக்கு 10 தடவை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபில் வந்து நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும், நல்லா லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கவும் முடியும். ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து இந்த ஜாப் நானும் சேர்றேன் அப்படின்னு நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ வந்து நல்லா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலை அப்படின்னா வந்து நீங்கள் யூடியூப்பில் கூட போட்டு பாருங்கள், நிறைய வரும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக தரேன். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசி இந்த ஜாபில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் ஒவ்வொரு டிஎம்எல் வீடியோலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு ஜாப் பற்றி சொல்லுவேன். உங்களுக்கு அது எந்த மாதிரி ஜாப், அதாவது ஆன்லைன் ஜாப்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்டாக எது வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஜாபை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். இப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் ஓடிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் மாடிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டேன். இதில் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தீபஸ்ரீ அக்கா இருக்காங்களா, அவங்களோட லைவை பார்க்க தான் வந்து ஆக்சுவலாக நான் மாடிக்கு வந்தேன். நான் வந்து ஏதோ ஒரு சூப்பரான நியூஸ் சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தா அந்த அக்காவோட சேனல் ஹேக் ஆனதை பற்றி சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ வந்து இந்த டிஎம்எல் வீடியோவில் அது வந்து ரொம்ப ஒரு சேடான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வந்து லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு கீழே வந்தாச்சு. வந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணதில் நைட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வந்து லெமன் ரைஸும் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு பொரியல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து நைட் டின்னர். ஸோ வந்து அதை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு ஜூஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து குடிச்சிட்டு அவ்வளோதான், எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ வந்து எல்லோரும் படுக்க போயாச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து தூங்கியாச்சு.
உங்களுக்கு இந்த டிஎம்எல் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்களும் நேச்சரோட ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.